வணக்கம். சமீபத்தில் அமெரிக்காவில் நியூயார்க் நகரத்தில் மேயரா தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய வம்சாவளியை சேர்ந்த மம்தானி அவரை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா இயற்பெயர் ஜோஹரான் மம்தானி. இவர் 1991 வருடம் பிறந்திருக்காரு. 90s உடைய கிட்ஸ் தான் அவர். இவர் எங்கே பிறந்தான்னு பார்த்தீங்கன்னா உகாண்டாவில் பிறந்திருக்காரு. ஒரு முக்கியமான விஷயம், இவர் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். அதாவது குஜராத் உடைய மாநிலத்தின் அங்கே உள்ள ஒரு முஸ்லீம் இனத்தின் சார்ந்தவர். அவருடைய அப்பா பேரு மஹ்மூத் மம்தானி. இவர் ஒரு முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் என்ன கேட்டீங்கன்னா, இவங்க அம்மா யாரு, அதான் ஒரு முக்கியமான விஷயம். இவங்க அம்மா யாருன்னு கேட்டீங்கன்னா திரைப்பட இயக்குனர் மீரா நாயர். சலாம்பாமே, காமசூத்ரா போன்ற படங்களை இயக்கிய மீரா நாயர் தான் இவருடைய அம்மா. இவங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இவங்க நிறைய படங்கள் இந்திய திரைப்படங்கள் இயக்கியிருக்காங்க. அவங்க மஹ்மூத் மம்தானி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அதுக்கப்புறம் அவங்க உகாண்டா, அவங்க அப்பா உகாண்டா ஒரு தொழில் விஷயமா உகாண்டா போறாரு, சவுத் ஆப்பிரிக்கா உகாண்டா போறாரு. உகாண்டாவில் அங்கேதான் அவர் பிறக்கிறாரு. 1991 வருடம் இவர் மம்தானி பிறக்கிறாரு. இப்போ உள்ள மேயர் அவர் பிறக்கிறாரு. பிறந்துட்டு அதுக்கப்புறம் 98ஆம் வருடம் தான் அவங்க எங்கே போறாங்கன்னா யூஎஸ் போறாங்க. அதுக்கப்புறம் 7 வயசுல அவர் யூஎஸ் கூட்டி போறாங்க. அங்கே 2018ஆம் வருடம் தான் அவருக்கு யூஎஸ் உடைய சிட்டிசன்ஷிப்பே கிடைக்குது. அப்பதான் யூஎஸ் சிட்டிசன் கிடைக்குது. அதுக்கப்புறம் அவர் ஜனநாயக கட்சியில இணைகிறாரு. அமெரிக்காவில் உள்ள ஜனநாயக கட்சி, அதாவது இப்ப ட்ரம்ப் இருக்காரு, அவருடைய ஆப்போசிட் கட்சி தான் ஜனநாயக கட்சி, டெமோக்ராட்டிக் பார்ட்டி. அதுல இணைஞ்சு அவர் வேலை செய்யறாரு. இவர் மெயினா அவர் ஜெயிச்சு வெற்றி பெற்றதுக்கான மெயின் காரணம்னு பாத்தீங்கன்னா, அவர் சொன்ன வாக்குறுதிகள். எப்படி நம்ம இப்ப நம்ம தமிழ்நாட்டில் என்ன வாக்குறுதி கொடுத்தோம் அதே மாதிரி வாக்குறுதிகள் அங்கேயும் கொடுத்தது. இலவச பஸ், இந்த மாதிரி அதாவது அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாடகை கட்டணம் ரொம்ப அதிகமா இருக்கும் வீட்டுல. அந்த வீட்டுடைய வாடகை கட்டணம்லாம் அதை பத்திலாம் பேசியிருக்காரு. அப்புறம் மளிகை பொருட்கள்லாம் விலை குறைப்போம் அப்படின்னு பேசியிருக்காரு. இந்த விஷயங்கள்லாம் அவர் எலெக்ஷன்ல வெற்றி பெறதுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருக்கு. அதாவது அமெரிக்காவில் மெயின் சிட்டி பாத்தீங்கன்னா நியூயார்க். அங்கே மாகாணம்னு சொல்லுவாங்க. அந்த மாகாணத்துல, நியூயார்க் மாகாணத்துல மேயர் எப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நம்ம ஸ்டேட்னு சொல்லுவோம், சீஃப் மினிஸ்டர்னு சொல்லுவோம். இந்த சீஃப் மினிஸ்டர் தான் இங்க மேயர்னு சொல்றாங்க. அப்போ அந்த நியூயார்க் நகரத்துல மேயரா மம்தானி ஜெயிச்சதுனால ட்ரம்ப் ரொம்பவே ஒரு அதிர்ச்சிக்குள்ள இருக்காரு. ஏன்னா அவருடைய ஆப்போசிட் கட்சி எப்படி ஜெயிச்சது, அதாவது இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் அவர். அதனால எப்படி ஜெயிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஒரு அப்செட் மூட்ல அவர் இருக்காரு. மம்தானுடைய அப்பா மம்தான் இருக்காரு இல்லையா, அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ப்ரொஃபஸரா இருந்திருக்காரு. எங்கன்னா இங்க கொலம்பியா யூனிவர்சிட்டியில அவர் ப்ரொஃபஸரா இருந்திருக்காரு. அப்பதான் 2 பேருக்கும் மீரா நாயருக்கும் அவருக்கும் காதல் ஏற்பட்டு அவங்க மேரேஜ் பண்ணியிருக்காங்க. முக்கியமா சொல்லணும், நியூயார்க் நேரத்துல இப்ப கடந்த எலெக்ஷன்ல ரொம்பவே மம்தானி பேர் அடிபட்டது. அப்ப ட்ரம்ப் ரொம்பவே என்ன பண்ணாரு, ரொம்ப ஒரு அப்செட்டா இருந்தாரு. ஏன்னா எப்படி இவர் ஜெயிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்செட்டா இருக்காரு. ஆனா இவருடைய கொடுத்த வாக்குறுதிகள், இவருடைய இதெல்லாம் பேச்செல்லாம் பார்த்து மக்கள் இவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதாவது முதல் ஒரு முஸ்லீம் மேயர் அப்படின்னா மம்தானி தான். 111வது மேயர், நியூயார்க் நகரத்தின் 111வது மேயர் மம்தானியை இவர் பொறுப்பேற்றிருக்காரு. அதாவது இவர் ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுல நம்மெல்லாம் ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் அது. ட்ரம்ப் யாருன்னு பாத்தீங்கன்னா குடியரசுக் கட்சி. அதாவது அங்கே ட்ரம்ப் ஆளுங்கட்சி குடியரசுக் கட்சி, எதிர்கட்சி ஜனநாயக கட்சி. ஜனநாயக கட்சியில தான் இவர் ஜெயிச்சிருக்காரு. ஆக்சுவலா ஜனநாயக கட்சி ஜெயிக்கிற ஒரு இதுல இல்ல, இவர் கொடுத்த அந்த வாக்குறுதிகள், இவர் மேல மக்கள் வச்சிருந்த நம்பிக்கை, இதுதான் காட்டுது. அடுத்த ஒரு வீடியோவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.